பொறுப்பு துறப்பு. ஓகே, ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்க்ரீன் டு சோல்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சு நம்ம வந்து இம்பாக்ட்ஃபுல் மூவிஸை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இது அதோட பார்ட் 2. எங்களை இந்த இம்பாக்ட் பண்ண படங்களை பற்றி நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ முதல்லையே போடா ஸ்டார்ட் பண்ணுங்க. போன தடவை நீங்கள் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. கமான். இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க படம் ரைட்டர். இந்த படம் என்ன எந்த விதத்துல தெரியுமா இம்பாக்ட் பண்ணுச்சு? இப்போ நம்ம ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா போலீஸ பத்தி நம்ம ஆப்வியஸ்லி பேட் மவுத் கரெக்டா. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எந்த லெவலுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறோமோ அவங்களும் அதே சிச்சுவேஷன்ல அந்த லெவலுக்கு ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா இப்போ நல்ல பாரு, இது மட்டுமே இல்லை, எந்த ஒரு ஹையரார்கி பேஸ்டு சிஸ்டமாவே இருந்தாலும் மேல உள்ளவங்க கீழே உள்ளவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் கரெக்டா. இந்த வேலையை குறிப்பிட்ட டைம்ல முடிக்கணும்னு அவங்களுக்கு மேல இருந்து ப்ரெஷரா இருக்கும். நீ எவ்வளவு மேலதான் இருந்தாலும் உனக்கு இன்னும் மேல உள்ளவங்கள்ட்ட இருந்து ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும். அதனால அவங்களால அவங்க ஒர்க்கே ஒழுங்கா பண்ண முடியாது. அவங்களும் ஒரு விக்டிம் தான் எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சது இந்த படம் தான். மீன் இந்த போலீஸ் சூசைடை பத்தி அந்த படத்துல காணிச்ச விதமா இருக்கட்டு, வேற அவங்களுக்குள்ளே மத்த ப்ராப்ளம் பத்தி காணிச்சதா இருக்கட்டு, யூனியன் வைக்கணும்னு சமுத்திரகாணி ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. மேல உள்ள ஆபீசரே விடமாட்டாங்க. அந்த விஷயமா இருக்கட்டு, நான் சொன்னேன்ல, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த காரணத்தினால எந்த வித தப்புமே பண்ணாத ஒரு இன்னசென்ட் மேல கேஸ் போட்டதா இருக்கட்டு. ஐ மீன் அவங்க நிறைய பேர் இந்த சிஸ்டம்ல மாரலி கரெக்டா தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் டு ஃபினிஷ் தேர் ஒர்க், இந்த எப்படி சொல்ல, தேவையில்லாம இன்னொரு ஆளை இன்வால்வ் பண்ணி விடுறது என்ன எப்படி சொல்ல, ரொம்ப சிந்திக்க வச்சது இந்த கான்செப்ட். அந்த 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 வருஷத்துல அந்த படம் வந்து அந்த வருஷம் அந்த படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த படம் பார்க்காம இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. அது ஒரு நல்ல படம். எனக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்னா நான் வந்து லவ்வர் சொல்லுவேன். நான் லவ்வர் வந்து எனக்கு வந்து அது வந்து லைக் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு லவ் படம்னா, ஒரு லவ் ஆரம்பிக்குது, இப்படி அவங்க லவ் பண்ணாங்க, கடைசியில் பிரிகிறாங்களோ, பிரிஞ்சு திரும்ப ஒன்று சேர்றாங்களோ, சம்திங் இப்போ ஓகே கண்மணி மாதிரியோ சம்திங் லைக் தட், அலைப்பாயுதோ மாதிரியோ ஒரு லவ் படம் பார்த்துருப்போம் நம்ம. இதில் அவனுங்க லவ்வை காமிச்ச விதம் இருக்கு, அது வந்து அது யாரும் அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பிரேக்கேஜ் ஆஃப் அந்த லவ் வந்து உடையிற தருணம், லவ் வந்து பிரேக் ஆக போகுது, ரெண்டு பேரும் பிரேக் ஆக போகிறாங்க. அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன நடக்குது, இவன் வந்து எப்படி திரும்ப அவகிட்ட சேரதுக்கு துடிக்கிறான், அந்த அது வந்து அவளுக்கு எவ்வளவு இன்செக்யூரா இருக்கு. இந்த மாதிரியான இந்த கதையை, இந்த சிச்சுவேஷனை எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்றாங்க, அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதை வந்து ஸ்கிரீன்ல பார்த்தது ரொம்ப ஒரு மாதிரி இதா இருந்தது. இன்னொன்று நாங்க அப்படி இருந்தது இல்லை, ஆனா வந்து நாங்க அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம். நான் அப்படி 2-3 பேரை பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் வந்து ஓகே, இப்போ இவனுங்க பண்ற தப்பு இதுதானே மாதிரி இருக்கு ரொம்ப. அது வந்து சில பேர் வந்து கொஞ்சம் முட்டாதனமா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அருணுக்குலாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு படமே அந்த டேரக்டர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு, அந்த அந்த டேரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஆக்சுவலா பிரபுராம் வியாஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லிவின் ஒரு வெப் சீரிஸ் எடுத்தாரு, அது ஒரு மாதிரி ஃபன் வெப் சீரிஸ். நான் அதை பார்த்துட்டு லவ்வர் வந்து செம ஃபன்னா இருக்க போது நினைச்சு போனா, அது வந்து டோட்டல் ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபன் எலிமெண்ட்ஸே இல்லாத சீரியஸான ஒரு படமா அமைஞ்சிட்டு. அதை நான் சொல்ற மாதிரி அருணுக்கு இதுல வந்து டோட்டல் இது வெயிட்டேஜே வந்து ஹீரோயின் கேரக்டருக்கு. ஆனா வந்து இதுல எல்லாருமே அருணுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இது யாருமே வந்து திவ்யா தானே ஹீரோயின், திவ்யா தான் நினைக்கிறேன். அருணுக்கு ஃபயர் விட்டாலும் ப்ரோ அந்த திவ்யா கேரக்டர் வந்து ரொம்ப அது எவ்வளவு கஷ்டப்படுது. அருண் வந்து சுத்தி வரான், அந்த ட்ரிப்பு போற டைம்ல எவ்வளோ அவளை வந்து இன்செக்யூர் ஆக்குறான், எப்படி அவளை கண்ட்ரோல் பண்றான், எப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ. இது வந்து எதுக்கு நிறைய பேருக்கு ரிலேட் ஆச்சுன்னா, இன்னொன்று வந்து இதில் அருணோட இன்செக்யூரிட்டிஸை பற்றி பேசியிருப்பாங்க. அருண் எவ்வளோ இன்செக்யூராக இருக்கான், ஒரு பொண்ணை வந்து ஏன் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ இன்செக்யூராக இருக்கான், எங்கே எவ்வளோ விட்டு போயிடுவாளோங்கிறது ஒரு இன்செக்யூரிட்டி. அந்த இன்செக்யூரிட்டியை பற்றி அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. இப்படிலாம் இருக்கான்னு புதுசாக எனக்கு தோணுச்சு. ரொம்ப என்ன ஏன் நான் வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணேன் இந்த படத்தை பார்த்து. ஸோ அது வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு விஷயம் இந்த படத்துல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா,
ஐ மீன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க 2 பேருக்கும் இடையில திரும்பவும் ஒரு அட்ராக்ஷன் வர்றது மாதிரி காணிச்சாலும் 2 பேருமே மூவ் ஆன் ஆகி போயிருவாங்க. இவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிருவான், அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வேலையை பார்த்துட்டு கடைசியில 96 மாதிரி தான். கடைசியில 2 பேரும் சேர்ற மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்காது. அந்த மாதிரி தான் இதுவும் கடைசியில 2 பேரும் சேர்ற மாதிரி காமிச்சிருந்தா நல்லாவே இருந்திருக்காது. அவ்வளவு நேரம் அவன் படம் எடுத்ததுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன். அருண் சாவர மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. ஐ ஹேவ் a film. நான் சொல்ல போற படம் வந்து எல்லாம் லோ கிரேடு லோ டியர் ஆக்டர்ஸ் நடித்த படம். அதாவது நான் சொல்ல போற படம் வந்து ஒரு சின்ன படம். இட் இஸ் எ கிரைம் த்ரில்லர் பட் வித்தவுட் எனி ஆக்ஷன் ஆர் எனிதிங். அந்த படத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றமே தண்டனை. ஸோ இந்த படம் வந்து நம்ம இவர் விதார்த்தும் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷும் லைட்டாக நடிச்சிருப்பாங்க. விதார்த்துக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்தும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவனுக்கு வயசு ஆக ஆக கண்ணோட விஷன் வந்து சுருங்கி ஒரு கட்டத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு வருஷ கணக்காக வந்து சர்க்கிள் போட்டுட்டே இருப்பான் செவரில். எனக்கு இவ்வளோ இதுதான் தெரியுது, இவ்வளோ தான் தெரியுதுன்னு இவ்வளோண்டு ஆயிரும். இவ்வளோண்டு ஆகும்போது என்ன நடக்கும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருப்பான். அவன் வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அந்த தப்பு வந்து இவனுக்கு விதார்த்துக்கு மட்டும் தெரியும். அந்த இதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த பிஸ்னஸ் மேனை பிளாக்மெயில் பண்ணுவான். பிளாக்மெயில் பண்ணி, அதாவது அந்த கண்ணு மாத்திர ஆப்ரேஷனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படும். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைப்பான், 5 லட்ச ரூபா தான் அதோட மொத்தமாக முடிஞ்சு நம்ம போய் எல்லாம் பண்ணிடலாம் பார்ப்பான். அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இது போய் கொடுப்பான், ஹாஸ்பிட்டலில் போய் கொடுப்பான். அவங்க சொல்லுவாங்க ஏற்கனவே 2000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்தது அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இதாகிறதுக்கு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னா 25 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதாவது ஸ்டார்டிங்கில் அவன் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து என்ன கேட்பானா, உனக்கு எவ்வளோ வேணுமோ கேளு, நான் செக்கில் எழுதி தரேன்னு சொல்லுவான். அவன் வந்து 5 லட்சமா சிரிச்சுட்டே 5 லட்சம் போதும் அப்படின்னு கேட்பான். அப்போ திருப்பியும் அதே பிளாக்மெயில் பண்ணதுக்காக, அதாவது கிரீடினஸுக்காக திருப்பி வந்து விதார்த்து ஃபோன் அடிச்சு எனக்கு இன்னும் 20 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து என்ன இதுன்னு டென்ஷன் ஆகும். ஏற்கனவே நான் உனக்கு கொடுத்துட்டேனே, உனக்கும் எனக்கும் இனிமேல் சம்மந்தமே இல்லை அப்படிலாம் சொல்லுவான் தலைவர். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் என்ன பண்ணுவாரு, திருப்பியும் போய் கேட்பாரு காசு. அப்போதான் அந்த காசெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை தெரிய வரும். அவனுக்கு வந்து டிசீஸுக்கு வந்து க்யூரே கிடையாது. மெடிசின் காசு வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் அவனுக்கு புரியது வரும், கிரீடினஸ், ஜெல்லசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மனுஷனை எவ்வளோ எக்ஸ்டிங்க்ட்டுக்கு இழுத்துட்டு போய் ஒரு பிரோஜனமும் இல்லாமல் ஆக்குது அப்படின்னு தலைவனுக்கு புரியும். அதுக்கப்புறம் தலைவன் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு எல்லா காசையும் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட வாங்கின காசும் யூஸ் ஆகுது, எல்லாத்தையும் போயிட்டு கல்யாணம் பண்ணி கடைசியில் ஜாலியாக இருக்கும். அதாவது ஒரு மனுஷன் ஏன் கிரீடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு உள்ள மெயின் மெசேஜ் வந்து இந்த படத்துல இருந்து நம்ம கற்றுக்கலாம். படத்தோட டேரக்டர் வந்து மணிகண்டன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டவன் கட்டளை, குற்றமேதனை, இப்போ கடைசி விவசாயி, அப்படி வந்து காக்கா முட்டை, இந்த மாதிரியான படங்கள் எடுத்த ஒரு கிரேட் டேரக்டர் எடுத்த படம். ஸோ செகண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்க படம் வந்து டானாக்காரன். நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல, விக்ரம் பிரபு நடிச்ச படம். போன படத்துல இந்த சிஸ்டம் ஒரு பொதுமக்களை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுதுன்னா மேஜரா காணிச்சிருப்பாங்க. போலீஸ் அஃபெக்ட் பண்ணதுங்கிறது ஒரு சின்ன பார்ட்டா தான் இருக்கும். மெயின் பிளாட்டே ஒரு சிட்டிசனை அஃபெக்ட் பண்றது. ஆனா இந்த படத்துல முழுக்க சிஸ்டம்னால ஒரு போலீஸ் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, உள்ள போற இந்த லோ லெவல் ஆபீசர் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கிறத பத்தினதுதான் படம். இதை பத்தி நான் ரொம்ப சொல்ல விரும்பல. 2 டைலாக் தான் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, இந்த லால் கேரக்டர் பிளே பண்ணிருக்கும். அந்த கேரக்டர் விக்ரம் பிரபு கேரக்டரை பத்தி ஒரு டைலாக் சொல்லும், நீயும் மத்தவங்கள மாதிரி என் காலை நக்கிட்டு போயிருந்தேன்னா உன்னை பேசாம விட்டுருப்பேன். இது ஃபர்ஸ்ட் டைலாக். செகண்ட் டைலாக் வந்து அவ்வளோ அந்த லால் கேரக்டர் அவ்வளோ தப்பு பண்ணியிருப்பான். அவன் ஒரு ஈகோ, அவன் திமிரு, அவன் எப்படி சொல்ல, அவன் ஒரு சுப்பீரியர்ங்கிற ஒரு திமிரை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு வேண்டி அவ்வளோ தப்பு பண்ணியிருப்பான். ஐ மீன் இந்த தப்பு அவனோட ஒரு ஹையர் ஆபீசர், அந்த ஹையர் ஆபீசர் நினைச்சா இவனை பனிஷ் பண்ண முடியும். இந்த ஹையர் ஆபீசருக்கு தெரிய வரும், தெரிய வந்துமே அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். பண்ணாம அந்த ஹையர் ஆபீசர் ஒரு டைலாக் சொல்லுவான், இந்த லால் கேரக்டர் வேற அவன் ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் இல்ல, அவன் ஒரு சிஸ்டம். இப்ப அந்த சிஸ்டத்துல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், அந்த கேரக்டரும் இருக்கு. இப்போ நம்ம அந்த கேரக்டரை இது பண்ணது மூலமா ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்குமே ஒரு தப்பான பேரு. இன்னொரு விஷயம், அந்த கேரக்டர்ல விக்ரம் பிரபு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மட்டும் இல்ல, என் சொந்த பையனாவே இருந்திருந்தாலும் நான் இந்த இண்டிவிஜுவலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த லால் கேரக்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லுவேன்.
இந்த 2 விஷயமே எப்படி சொல்றீங்கன்னா ரொம்ப திங்க் பண்ண வச்சு. என்னோட 2வது படம் வந்து ஐயோ, இது யோசிச்சேனே. சித்தா. சித்தா பத்தி நான் வந்து நிறைய பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் இப்போ ஆனா ஜஸ்ட் வந்து அந்த படம் வந்து அந்த படத்துல இருந்து என் டேக்அவே என்ன, நான் எப்படி என்ன இம்பாக்ட் பண்ணிச்சு மட்டும் சொல்றேன். நான் வீடியோ போய் ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும் போது இருக்கு, அதனால அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எப்பவுமே இப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூ, இந்த மாதிரி ஒரு சைல்டு அபியூஸ் நடக்குது, இல்லைன்னா வந்து இந்த பெண்களுக்கு நடக்கிற அநீதியை பத்தி படம் வருதுன்னா ஜஸ்ட் வந்து இப்போ ரிவெஞ்ச் மாதிரியோ இல்லை வந்து அந்த பண்ணவனை வந்து கொல்ற மாதிரியோ காட்டுற ஒரு இதுல இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. அந்த டச் அந்த அந்த விஷயமே எனக்கு ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. எப்படி அந்த 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 சுச்சுவேஷன்ல வந்து சித்தார்த் கேரக்டருக்கு ஃபேஸ் பண்ணும்போது புதுசா இருந்துச்சோ, அதே மாதிரி எனக்கும் அது புதுசா இருந்துச்சு. அந்த அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து சொல்லுவா சித்தார்த்திட்ட, இது மாதிரி நான் வந்து உனக்காக அன்னைக்கு வெயிட் பண்ணேன், அது வந்து ஒருத்தன் என் மாமங்காரன் ஒருத்தன் பார்த்துட்டான், அவன் என்ன அப்யூஸ் பண்ணான் அப்படின்னு. அப்போ சித்தார்த் சொல்ற ரிப்ளை என்னவா இருக்கும்னா, அவன் எங்க நான் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவ திரும்ப சொல்லுவா, இல்ல நீ வந்து அவனை நீ கொல்றது தான் நினைக்கிற, அந்த நேரத்துல நீ என்ன பண்ண, நீ இப்ப நல்லா இருக்கியா, என்ன கேர் பண்ண மாட்டேங்கிற, நீ வந்து உன்னோட மேஸ்குலானிட்டியை காட்டுற, நீ வந்து இது மேஸ்குலானிட்டி கிடையாது, நீ வந்து எனக்கு கேர் பண்றதா மேஸ்குலானிட்டி, அந்த மாதிரி சொல்லுவா. அந்த ஒரு டயலாக் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி படம் எடுத்து இப்போ கடைசி அந்த மாரீசன் வரைக்கும் நம்ம வந்து ரிவெஞ்சு கொல்லணும் அப்படின்னு இருக்கிற ஒரு இதுல வந்து இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டச்சா இருக்கு. எனக்கு அது வந்து ரொம்ப எப்படி அந்த விஷயம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. நான் இன்னொரு படம் வந்து நம்ம சோமசுந்தரம், அதாவது நம்ம குடும்பஸ்தன்ல மாமாவா ஒருத்தர் வந்தார்ல, அவர் 2023 ஒரு படம் நடிச்சாரு, பாட்டில் ராதான்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் எதை பத்தினா, குடி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உருப்படியா இருந்த வாழ்க்கை, அதாவது அவ்வளோ நிறைய சம்பாதிச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணி எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்த வாழ்க்கையில ஒரு குடி, அதாவது ஜஸ்ட் 1 பாட்டில் ஆஃப் ஆல்கஹால், ஹவு இட் கேன் பொர்த்திபோதிஃபை அ காய்ஸ் லைஃப் அப்படின்னு அந்த படத்துல வந்து சீன் டு சீன், கட் டு காமிச்சிருப்பாங்க. எல்லா படத்துலயும் வந்து ஒரு பார்ட் வந்து அதான் இருக்கும். ஆனா இந்த படத்துல மொத்த பார்ட்டுமே அந்த குடினால அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, குடினால அவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை, அவன் குழந்தைய விட்டு போறது, இது மொத்தமா என்னெல்லாம் ஆகி அந்த குடியை விட்டு வெளிவந்ததுக்கு அப்புறம் அவன் என்னெல்லாம் மாறுறான், அந்த இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அவர் பேர் ஜான் விஜய் தலைவர் வந்து இந்த படத்துல சூப்பர் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அந்த இதுக்கு அந்த இது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து ஹெட் மாதிரி வரும். ஆமா, ஹெட் மாதிரி இருப்பாரு. அதுவும் அந்த மெயின் சீன் என்னன்னா, அவரோட கதையை அவர் சொல்லுவாரு. நான் எப்படி இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கு வந்தேன், நானும் ஒரு குடிகாரன் தான், குடியை இழந்து என் அப்பா வந்து என்ன பெருசா டாக்டர் படிக்கணும்னு நினைச்சாரு, ஆனா அதனால முடியல, அதனாலேயே எங்க அப்பா செத்து போயிட்டாரு. என் அப்பாவுக்கும் எனக்கு அவர் அவ்வளவு பிடிக்கும், ஆனா அந்த குடினால வந்து எதுவுமே இல்லாம போச்சு, அந்த கடைசி காசு வந்து இதெல்லாம் பண்ண, இதனாலதான் நான் இப்போ இந்த எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். எப்படின்னா அவர் பொண்டாட்டியும் இறந்துருப்பாங்க, அவன் குடின்னு குடிச்சனால அவங்க பொண்டாட்டியும் வந்து சூசைட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கோட்டட் ஃபிலிம். அந்த படம் யாருமே பார்க்கலன்னா ப்ளீஸ் வாட்ச். ஓகே நண்பர்களே, நாங்கள் இந்த வீடியோவில் எங்களோட இம்பாக்ட் பண்ண படங்களை பற்றி பேசியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுறா உடனே.